ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் எப்படி பார்க்கணும், அதை எவ்வாறு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத என்டையரா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இணையணும் ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்எஸ்சி வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருங்க. சரிங்களா? இதில் வந்த உடனே நீங்கள் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறீங்களா, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நெஃப்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ்னு வரும். இல்லை நான் ஸ்டாக்ல தான் பண்ண போகிறேன், ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நேம் இங்கே டைப் பண்ணுங்கள். நான் இங்கே டாடா ஸ்டீல் அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே இங்கே ஈக்விட்டி அப்படின்னு வரும். அடுத்து இந்த பேஜுக்கு நீங்கள் வந்த உடனே டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இங்கே ஆப்ஷன் செயின் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி அதாவது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். சரிங்களா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சரிங்களா? இதில் எது வேணும் அப்படிங்கிறத, ஏன்னா நீங்கள் அந்த மந்த் தான் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நேராக ஆப்ஷன் செயினோட சார்ட் வந்துடுங்க. இதில் பிகினராக இருக்கும்போது சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ சின்ன கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷனுக்குரியது, ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷனுக்குரியது. சரிங்களா? இதில் எப்படி ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுங்கிறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், இதில் இந்த மணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இந்த எல்லோ கலர் ஷேடோ இருக்கா, இது வந்து இன்னான மணி. ஒயிட்டா இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி. அட் பிரசன்ட்ல டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 82, 83 இதுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா இது அட் த மணி. சரிங்களா? இங்க ஸ்டார்டிங்லயும் இதனுடைய ஸ்டார்டிங்லயும் அட் த மணி. இந்த அவுட் ஆஃப் த மணியை பொறுத்த மட்டும் இந்த பிகினர் தான் இந்த ஜீரோ ஹீரோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்குள்ள உள்ள போறது. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஜீரோ டு ஹீரோ வந்துட்டு பண்ணும்போது பிரச்சனை கிடையாது, மினிமமான கேபிட்டல் தான். சரிங்களா? பட் கம்மியான பிரைஸ்ல தான் இருக்கும், பட் ரிஸ்க் அதிகம். இப்போ நீங்க இன்ட்ராடே பண்ணும்போது இந்த சார்ட் எடுத்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, யதார்த்தமா புரிஞ்சுக்கங்க. அப்போ இங்க நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ டாடா ஸ்டீல் நீங்கள் இப்படி பார்க்கச்ச அதனுடைய ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு நம்ம இதை பார்த்துட்டு இந்த செயின் ஆப்ஷன் செயின்லாம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த என்ன ப்ரைஸ்ல போயிட்டு இருக்கோ அதை டைப் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன், இல்லை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சாரி, இது மேலே போகும், டாடா ஸ்டீல் மேலே போகும்னு கணிச்சிட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும், இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும் கீழே இறங்கும் தெரிஞ்சதுன்னா. முழுவதுமா உங்க ப்ரிடிக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்ல சார்ட் வரும், கான்ட்ராக்டோட சார்ட்டை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதனுடைய சார்ட் எடுப்பாங்க. அண்டர்லைனிங் அசெட் அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட் தான். சரிங்களா? இதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. இப்போ இதுல வந்தோடனே என்னுடைய பெஸ்ட் விசேஷம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டேல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மணியில எடுக்கணும். சரிங்களா? இந்த எல்லோ ஷேடோ இருக்கா, இதுல இருந்து கீழே, அதாவது கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் கீழே இருக்கிறதுல இந்த மணி, இந்த எல்லோ ஷேடோ இருக்கா, அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லோ வந்து இந்த மணி. சரிங்களா? ஒயிட் வந்து அவுட் ஆஃப் த மணி. இந்த மணியில ட்ரேட் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? எக்ஸ்பைரி டேல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணணும், அதுவும் இந்த மணி போங்க. இல்ல அட் பிரசன்ட்ல கூட நீங்க டிராவல் பண்ணலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பைரி டேல மட்டும் அட் பிரசன்ட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மணில எடுங்க. மற்ற நாட்கள்ல தாராளமா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே வரச்ச மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மித்த நாட்கள் என்ன பண்ணுங்க, மந்த் எண்ட் தானே, ஸோ அதனால மித்த நாட்கள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம், அட் த மணில எடுக்கலாம். இந்த அவுட் ஆஃப் த மணி எடுத்து பொறுத்த மட்டும் ஆப்ஷன் செல்லரா இருந்தா நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஏன் ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க இங்க வந்து பாத்துருக்கீங்க, இதுல வந்து நீங்க ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ நீங்க மந்த்லி அனலைசிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருச்சு இந்த மந்த் வந்து இந்த பிரைஸ்க்கு வரவே வராது, அதாவது 158க்கு வரவே வராது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு
ஜூன் போட்டிருக்க, ஜூலை மாசத்தோட கான்ட்ராக்ட் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணி வச்சுக்கலாம். செல் பண்ணீங்கன்னா அற்புதமா ப்ராஃபிட் வரும். சரிங்களா, பை பண்றதை காட்டிலும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரிங்களா, நீங்க செல்லரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நீங்க இப்படி வரவே வராது, இந்த பிரைஸே ரீச் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு என்னது, இது அவுட் ஆஃப் த மணி, நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அப்போ நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா செல் பண்ணி நீங்க ஒரு புட்டை செல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேல அது 0 ஆயிரும், நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். இல்ல அப்படின்னா நீங்க மேல டாப்ல போயிருங்க. சரிங்களா, ஒரு 5 பாயிண்ட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதை செல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி, அது ரீச் ஆகலாம் 0.50 கடைசி முடியும் எக்ஸ்பைரி டேல, ப்ராஃபிட்டை நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் நல்லா பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஸ்ட்ரைக் இந்த விதத்தில் செலக்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.